அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. நான் ஆட்சிக்கு வந்தால் எரிபொருள் விலையை குறைப்பேன், அனுர உறுதி. அமெரிக்க பதில் உதவியாளர் இலங்கை விஜயம். ரிசாத்தின் திட்டங்களுக்கு இடைக்கால தடை, சஜித்திற்கு ஆதரவு அளித்ததால் ஏற்பட்ட நிலை. தரிசு நிலங்கள் தோட்ட இளைஞர்களுக்கு வழங்கப்படும், சஜித் உறுதி. வாக்கு கேட்டு யாரும் வந்தால் அடிப்போம், எச்சரிக்கை விடுக்கும் மக்கள். மனவேதனையை சிரித்துக் கொண்டே வெளிப்படுத்திய மஹிந்த. மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள தமிழ் பொது வேட்பாளர். ரணில் காலாவதியான பொருள் இத்துப்போன கேஸ் சிலிண்டர் எதிரணி விளாசல். தனது அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் $3 பில்லியன் கடனை கொண்டிருந்ததாகவும் அதனை திரைசேரி பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர் விளக்கினார். இதன் விளைவாக இந்த கடனை அடைக்க 1 லிட்டர் எரிபொருளுக்கு $50 அமுல்படுத்தப்பட்டது. தேர்தல் பேரணியில் உரையாற்றிய திசாநாயக்க கடன் திட்டத்தை கிட்டத்தட்ட முழுமையாக செலுத்தப்பட்டாலும் லிட்டருக்கு $50 வசூலிப்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு சுமையாக உள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு முழுமையான மறு ஆய்வு நடத்தி அதன்படி எரிபொருள் விலையை குறைக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். சமுத்திரங்கள் மற்றும் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான அமெரிக்க பதில் உதவி செயலாளர் ஜெனிஃபர் லில்டி ஜான் இலங்கை வருகை தரவுள்ளதாகவும் இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு, காலநிலை நெருக்கடி, காடழிப்பு, இயற்கை குற்றங்கள், சிவில் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகள், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் மற்றும் நிலையான பொருளாதாரம் தொடர்பில் கலந்துரையாடவுள்ளார். இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இலங்கையில் உள்ள அரசு அதிகாரிகள் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். அதேபோல் அமெரிக்க ஆதரவு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவது, ஹைட்ரோபிக் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளுக்கால் அமெரிக்க நிபுணர்களுடன் இலங்கையர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்ற நிகழ்ச்சி நிரலில் அமெரிக்க பதில் உதவி செயலாளர் ஜெனிஃபர் லில்டி ஜான் பங்கேற்க உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான அரசாங்க நிதி இடைநிறுத்தப்பட்டமை தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாட் பதியுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த நிதி நிறுத்தம் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ரிசாட் பதியுதீன் எழுதியுள்ள கடிதத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், கிராம அபிவிருத்தி சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட கழகங்கள், நலன்புரி சங்கங்கள் மற்றும் ஏனைய சமூக அடிப்படையிலான அமைப்புகளின் கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு கணிசமான தொகையை ஒதுக்கியமைக்காக எம்பி பதியுதீன் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். எவ்வாறாயினும் அந்த திட்டங்களை உடனடியாக நிறுத்துமாறும் எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி அந்த ஒதுக்கீட்டை திரும்ப பெறுமாறும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ சஜித் பிரேமதாசவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் ஆதரவளிப்பதாக அறிவித்த பின் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட்டது சந்தேகத்திற்குரியது. ஆனாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவராகவும் கடந்த சில தசாப்தங்களாக உங்களது ஆட்சியின் கீழ் பணியாற்றி வருகின்றேன். அந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் உன்னதமானவர், எப்போதும் உண்மையுள்ளவராகவும் விடாமுயற்சியுள்ளவராகவும் சிறந்த தார்மீக மற்றும் நெறிமுறைகளை கொண்டவர் என்பதை நான் குறிப்பிட்டுள்ளேன். அந்த வகையில் மேற்கூறிய காரணத்தினால் சில தனிநபர்கள் மற்றும் அதிகாரிகளால் நெறிமுறையற்ற வகையில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியாமல் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என எம்பி பதியுதீன் கூறினார். இந்த விடயத்தில் ஜனாதிபதியை தலையிடுமாறு அந்த கடிதங்களை உடனடியாக ரத்து செய்து திட்டங்களை துரிதமாக அமுல்படுத்துவதற்குரிய அதிகாரங்களுக்கு பணிப்புரை வழங்குமாறு பதியுதீன் வலியுறுத்தினார். தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் என்பதால் உரிய நிதியை திருப்பிக் கொடுக்காவிட்டால் இதுபோன்ற நெறிமுறையை செயல் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவில் முறையிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அவர் எச்சரித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இடைநிறுத்தி ஜனாதிபதி செயலகம் கடிதம் வழங்கியதை அடுத்தே எம்பி பதியுதீன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்.
தேயிலை பயிரிடப்படாத அரசாங்கத்தின் காணிகள் மற்றும் தேயிலை பயிரிடப்படாத தனியாரின் காணிகளை பெருந்தோட்டங்களில் சேவை புரிகின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கும் தொழிலில்லாத இளைஞர்களுக்கு வழங்கி சிறு தேயிலை உற்பத்தியாளராக மாற்றி அவர்களின் பங்களிப்பை தேயிலை உற்பத்திக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டின் தேயிலை உற்பத்திக்கு அதிக அளவில் பங்களிப்பு செய்கின்ற உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் கூறினார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 4வது வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ருவன்வல்ல தெஹியோட்டவிட்ட பிரதேச சபை மைதானத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி கிராமத்துக்கு வரும் மக்களை தாக்கப்போவதாக மாத்தளை நாவல அடவல கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்து துண்டு பிரசுரங்களை ஒட்டியுள்ளனர். பல ஆண்டுகளாக தங்கள் கிராமத்துக்கு வந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். தங்கள் கிராமத்துக்கு செல்லும் சாலை வசதி, விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சினை, போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இத்தேர்தலில் தங்கள் கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்திற்கு வர வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் கூறுகின்றனர். தன்னை கைவிட்டு ஜனாதிபதி ரணிலின் கரங்களை பலப்படுத்த சென்றவர்களை எண்ணி சிரிப்பதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எந்தவொரு தேர்தலும் சவாலானது என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச வெற்றியீட்டுவார் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தன்னை விட்டு சென்றவர்களை கட்சியில் மீண்டும் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு மஹிந்த ராஜபக்ச சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். என்னிடம் ஒரு சலூன் கதவு உள்ளது. நீங்கள் செல்லலாம், நீங்கள் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம், எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கும் பாரியநேத்திரன் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் சகல பிரச்சார கூட்டங்களிலும் மாலை அணிவித்தல், பொன்னாடை போர்த்தல், ஆரத்தி எடுத்தல், கௌரவிப்பு செய்தல் போன்ற விடயங்களை தவிர்த்து பிரச்சார பணிகளை மட்டும் செய்வதற்கு ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்தவும். முதலாவது அறிமுக கூட்டம் என்பதால் முல்லைத்தீவில் எதிர்பாராத விதமாக மக்கள் மாலை அணிவித்தார்கள். அதை மனப்பூர்வமாக ஏற்றேன். இனி இந்த ஒரு பிரச்சார நடவடிக்கையிலும் மாலை, பொன்னாடை என்பவற்றை தவிர்த்து பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு சகல ஏற்பாட்டாளர்களும் முன்கூட்டியே அறிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வீழ்ச்சியடைய செய்த மொட்டு கட்சிக்காரர்களுடன் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றே ரணில் விக்ரமசிங்க நினைத்தார். ஆனால் தற்போது நாமல் ராஜபக்ச மொட்டு கட்சியில் போட்டியிடுவதால் அவருக்கு வெற்றி பெறுவது நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது. அதனால் ஐக்கிய மக்கள் சக்தியை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க இத்துப்போன கேஸ் சிலிண்டர், அதில் கேஸ் நிரப்ப முற்பட்டால் வெடித்து சிதறிவிடும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் தற்போது கட்சியின் யானை சின்னம் இல்லை, கேஸ் டாங்கியே இருக்கின்றது. அந்த கேஸ் டாங்கி இத்து போனதாகும். அதனால் அதில் ஒரு மாதத்துக்கு மேல் கேஸ் நிரப்ப முடியாது. அதில் கேஸ் நிரப்ப முற்பட்டால் அது வெடித்து சிதறிவிடும். ரணில் விக்ரமசிங்கவை விற்பனை செய்ய நாங்கள் 30 வருடங்களாக முயற்சித்தோம். ஆனால் எங்களால் அவரை விற்பனை செய்ய முடியாமல் போனது. ரணில் விக்ரமசிங்க என்பவர் தற்போது காலாவதியான ஒரு பொருள். அதனை நாங்கள் தெரிந்து கொண்டதால் தான் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கி மக்கள் முன்வர நேர்ந்தது. ரணில் விக்ரமசிங்க தற்போது மக்களால் வெறுக்கப்பட்ட, மக்கள் நிராகரித்த குழுவை கொண்டுவர முயற்சிக்கின்றார். மொட்டு கட்சியை பிளவுபடுத்தி அதிலிருந்து ஒரு குழுவை தன் பக்கம் ரணில் விக்ரமசிங்க இழுத்துக் கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து நாட்டை வீழ்ச்சியடைய செய்த மொட்டு கட்சிக்காரர்களுடன் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றே ரணில் விக்ரமசிங்க நினைத்தார். ஆனால் தற்போது நாமல் ராஜபக்ச மொட்டு கட்சியில் போட்டியிடுவதால் அவருக்கு வெற்றி பெறுவது நம்பிக்கை இல்லை. அதனால் ஐக்கிய மக்கள் சக்தியை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்களை பணத்துக்கும் வேறு வரப்பிரசாதங்களையும் வழங்கி தன் பக்கம் இழுத்துக் கொண்டாலும் மக்கள் சஜித் பிரேமதாசவுடனே இருக்கின்றனர் என்பதை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.